ආයිබෝවන් වනක්කම් කේස්ට් ආයතනයේ YouTube නාලිකාවත් එක්ක එකතු වෙන ඕගොල්ල හැමෝම අපි සාදරයෙන් පිළිගන්නවා. වෙනද වගේම අදටත් හොඳ ප්‍රයෝජනවත් මාතෘකාවත් අරගෙන අපි ඇවිල්ලා ඉන්නවා. එහෙනම් අපි වීඩියෝ එකකට යමු. ආයිබෝවන් අද ඕගොල්ලෝ එකතු වෙලා ඉන්නේ කේස්ට් ආයතනයේ YouTube නාලිකාවත් එක්ක. අද අපි මේ වීඩියෝ එකේ සිංහල භාෂාවේ සිංහල අක්ෂර ගැන බලමු. එහෙනම් අද අපි බලන්න යන්නේ අක්ෂර ගැන. அக்ஷர் මොනවද මේ අක්ෂර කියන්නේ? அக்ஷர அப்படினா என்ன? அக்ஷர அப்படினா எழுத்து அப்படின்னு பொருள்படும். එහෙනම් අපි මේ පළවෙනි පොයින්ට් එක කියවමු. இந்த ஃபர்ஸ்ட் පොයින්ට් நாங்க ரீட் பண்ணுவோம். කතා කිරීමේදී මුවින් නිකුත් වන ශබ්ද ලියා දක්වන විවිධ වූ සංකේත අක්ෂර හෙවත් අකුරු නමින් හැඳින්වේ. அதாவது கதா கிரீமேதி அப்படின்னா பேசும் பொழுது முவின் நிக்குத்வன முவின் அப்படின்னா வாயிலிருந்து முவின் நிக்குத்வன ஷப்த நிக்குத்வன அப்படின்னா தோன்றும் வெளிவரக்கூடிய ஷப்த ஷப்த அப்படின்னா சத்தம் அல்லது ஒளி ஒளியினை லியா தக்வன அதாவது அதனை எழுதி காட்டக்கூடிய பேசும் பொழுது வாயிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சத்தம் அல்லது ஒளியினை எழுதி காட்டக்கூடிய லியா தக்வன விவிதவோ சங்கேத அந்த மாதிரியான எழுதி காட்டக்கூடிய வெவ்வேறு வகையான விவிதவுனா வெவ்வேறு வகையான சங்கேத சங்கேத அக்ஷர ஹெவாத் அப்ப அந்த மாதிரியான சங்கேத சங்கேத அப்படின்னா குறியீடுகளை அக்ஷர ஹெவாத் அக்குரு நமின் ஹந்தின்வே அதாவது நாங்க அந்த எழுத்துக்கள் அந்த குறியீடுகளை நாங்க அக்ஷர அல்லது அக்குரு அதாவது எழுத்துக்கள் அப்படின்னு நாங்க குறிப்பிடுறோம். நமீன் ஹந்தின்வே அக்ஷர அல்லது அக்குரு அப்படிங்கிற பெயர்களால நமீன் ஹந்தின்வே அறியப்படுகின்றது. எம சங்கேத பாஷாவின் பாஷாவட்ட பாஷாவின் பாஷாவட்ட வெனாஸ்வே அதாவது அந்த குறியீடுகள் என்ன சங்கேத பாஷாவின் பாஷாவட்ட ஒவ்வொரு மொழியிலிருந்து மொழிக்கு வேறுபடும். வெனாஸ்வே அப்படின்னா வேறுபடும். தமிழ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் பாருங்க. மேக்கியா வந்து கியாவல பலான நீங்களே வாசி பாருங்க. பேசும் பொழுது வாயிலிருந்து வெளிவரக்கூடிய பேசும் பொழுது வாயிலிருந்து வெளிவரும் ஒளிகளை குறிக்கும் பல்வேறு குறியீட்டு எழுத்துகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த குறியீட்டு முறை மொழியிலிருந்து மொழிக்கு மாறுபடும். அப்ப இதுதான் விஷயம். அதாவது எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா நாங்க ஒவ்வொரு சத்தங்கள் நம்ம ஒரு வாயிலிருந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த புராதன மனிதன் வந்து அந்த ஒவ்வொரு ஒலிகளை எழுப்பி கலந்துரையாடல்களை மேற்கொண்டான். இந்த ஒலிகளை எழுத்து வடிவில் அதாவது வரைந்து காட்டும் பொழுது குறியீட்டாக வரைந்து காட்டும் பொழுது அது ஒரு எழுத்தாக மாறுகின்றது. இதைத்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல அதாவது அக்ஷர எழுத்து அப்படிங்கிறதுக்கான வரைவிலக்கணமாக இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேயாக்குறமனால இது என்ன எழுத்து பாருங்க. இது என்ன எழுத்து? மே அக்குரத்தமாய் ஆயன்ன. இது என்ன எழுத்து? ஆயன்ன. ஆயன்ன என்பது சிங்கள மொழியில் ஆ என்ற எழுத்தின் உச்சரிப்பை குறிக்கும். அப்ப ஆயன்ன அப்படின்னால் ஆயன்ன ஆயன்ன ஆ சவுண்ட். ஆயன்ன என்பது சிங்கள மொழியில் ஆ என்ற எழுத்தின் உச்சரிப்பை குறிக்கின்றது. இதன் உச்சரிப்பு முறை தெரியும் தானே? இது ஆ இப்படி உச்சரிப்பதுன்ட்டு ஆ அதாவது சிங்கள மொழியில ஃபாதர் அதாவது ஃபா ஆ சவுண்ட் வர்ற மாதிரி இதை உச்சரிக்கும். இது எவ்வாறு உச்சரிப்பது? வாயை மெதுவாக திறக்கும், முதல்களை இருக்கமாக வைத்திருக்கும், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஆ அப்படிங்கறது உச்சரிக்கணும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போவோம். அக்ஷர சந்தகா ஏன்னா மேற்கு கியா அக்ஷர சந்தகா வர்ணயான நாம பாவித்தவே அதாவது அக்ஷர சந்தகானா எழுத்துக்களுக்காக வர்ணன்னு சொல்லப்படக்கூடிய பெயர் பயன்படுத்தப்படுகிறது. வர்ண அல்லது வர்ணய அப்படின்னா நிறத்துக்கும் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி வர்ண அப்படின்றது ஒரு குறியீடு
அல்லது எழுத்து அப்படின்னு குறிப்பதற்கும் அந்த வர்ண அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படும் சிங்களத்துல. ஏ அணுவ சிங்கள ஹோடிய, ஏ அணுவ அப்படின்னா அதற்கமைய சிங்கள ஹோடிய, සිංහල අක්ෂර මාලාව, සිංහල වර්ණමාලාව යන නමින් හැඳින්වන්නේ සිංහල භාෂාවේ ශබ්ද ලියා දක්වන සංකේත සමූහයයි. அதாவது அதன் அடிப்படையில அக்ஷர அதாவது எழுத்துக்களுக்கு வர்ணங்கிற இன்னொரு பெயரையும் நாங்க கொடுக்கிறோம். அதன் அடிப்படையில சிங்கள அரிச்சுவடிய, சிங்கள ஹோடிய, சிங்கள அக்ஷரமாலாவ, சிங்கள வர்ணமாலாவ அப்படிங்கிற பெயர்களாலும் நாங்க குறிப்பிடுறோம். சிங்கள அரிச்சுவடிக்கு இந்த 3 பெயர்கள் இருக்கு. என்னென்ன? சிங்கள ஹோடிய, சிங்கள அக்ஷரமாலாவ, சிங்கள வர்ணமாலாவ. இந்த 3ல எந்த பெயர் குறிப்பிட்டாலும் அது சிங்கள அரிச்சுவடி தான். නම් වලින් හැඳින්වෙන්නේ සිංහල භාෂාවේ ශබ්ද ලියා දක්වන සංකේත සමූහයයි. அதாவது இந்த பெயர்களால் குறிப்பிடப்படுவது சிங்கள மொழியில் காணப்படக்கூடிய இந்த ஒலிகளை எழுதி காட்டக்கூடிய குறியீட்டு முறைகள் ஆகும். ඊළඟට මේ පොයින්ට් එක බලන්න. ඊළඟ එක සිංහල අක්ෂර මාලාව අක්ෂර 60කින් සමන්විත වේ. அதாவது சிங்கள அரிச்சுவடி, சிங்கள அரிச்சுவடி மொத்தமாக 60 எழுத்துக்களை உள்ளடக்கியது. සිංහල අක්ෂරමාලාව ප්‍රධාන වශයෙන් කොටස් දෙකකට වෙන් කළ හැකිය. அதாவது சிங்கள அரிச்சுவடியை பிரதானமாக 2 வகைகளாக நாம வேறு பிரிக்க முடியும். மொத்தமாக 60 எழுத்துக்கள் காணப்படுகின்றது. அந்த 60 எழுத்துக்களை கொண்ட அந்த மொத்த அரிச்சுவடியும் நாங்க 2 வகைகளாக பிரிக்கிறோம். என்னென்ன இந்த 2 வகை? මොනවද කොටස් දෙක? මොනවද? ஸ்வர அக்ஷர, ඊළඟ வியஞ்சன அக்ஷர. அப்ப என்னது அந்த 2 வகைகள்? ஒன்று ஸ்வர எழுத்து, ஸ்வர அக்ஷரன்னு சொல்லப்படக்கூடிய உயிரெழுத்து, மற்றது வியஞ்சன எழுத்து, வியஞ்சன அக்ஷரன்னு சொல்லப்படக்கூடிய மெய் எழுத்து. ஸோ இந்த வகைகளையும் அந்த வகைகளுக்கு உள்ளடங்கக்கூடிய எழுத்துக்களையும் நாங்க ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போதைக்கு இந்த 2 வகைகள் காணப்படுது அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். எனக்கு மேக்கியவாண்ட இதை வாசி பாருங்க. சிங்கள எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 60 ஆகும். சிங்கள எழுத்துக்கள் முக்கியமாக 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றது. அதே சொன்னதுதான். சிங்கள அரிச்சுவடி 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று ஸ்வர எழுத்துக்கள், மற்றொன்று வியஞ்சன எழுத்துக்கள். ஒன்று ஸ்வர அக்ஷர, ඊළඟ வியஞ்சன அக்ஷர. එහෙම නැත්නම් ගත අක්ෂර. ස්වර අක්ෂරට අපි 50 අකුරු එහෙම නැත්නම් 50 අක්ෂර එහෙමත් අපි කියනවා. சிங்களத்தில் வவல் போல இருக்கும் எழுத்துக்கள். வவல் அப்படின்னா தமிழ்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள். அப்ப சிங்களத்துல வவல் போன்றுன்னு சொன்னா உயிரெழுத்துகள் போன்று இருக்க எழுத்துக்கள் ஸ்வர எழுத்துக்கள். கான்சனன்ட் அப்படின்னு சொன்னால் மெய் எழுத்துக்கள், அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்களை போல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வியஞ்சன எழுத்துக்கள். நாங்க லாஸ்ட் வீடியோலயே நாங்க பார்த்தோம். அப்ப இவ்வளவுதான் விஷயம். එහෙනම් බලන්න ආයෙත් සරයක් මම වීඩියෝ එකේ කියපු දේවල් තේරෙම මම සමරයිස් කරලා කියන්නම්. සිංහල අක්ෂර, සිංහල අක්ෂර මාලාව අපි කොටස් දෙක. සිංහල අක්ෂර මාලාවට අපි තවත් නම් කියනවා. ඒ කියන්නේ අක්ෂර වලට එහෙම නැත්නම් අකුරු වලට වර්ණ හැවත් තවත් නමක් තියෙනවා. ඒ හින්දා අපි සිංහල මේ භාෂාවේ අපි මේ භාවිතා කරන මේ සංකේත අපි මේ සංකේත සමූහය අපි සිංහල අක්ෂර මාලාව, සිංහල හෝඩිය, සිංහල වර්ණමාලාව යන නම් වලින් අපි හැඳින්වෙනවා. ඒ වගේම මේ අක්ෂර මාලාව අකුරු අක්ෂර 60කින් සමන්විත වේ. මේ අක්ෂර 60 අපි කොටස් දෙකකට බෙදෙනවා. ඒවා තමයි ස්වර අක්ෂර, ඊළඟ එක ව්‍යංජන අක්ෂර. මේ ස්වර අක්ෂර වලට අයත් අකුරු මොනවාද? ඒවා කොහොමද ලියන්නේ? ඒවා කොහොමද උච්චාරණය කරන්නේ? ඒ අකුරු වලින් එදෙන වචන වලට උදාහරණ මේවා ගැන අපි කලින් වීඩියෝස් වල අපි ඉගෙන ගත්තා. ව්‍යංජන අකුරු අක්ෂර වලටත් අපි එහෙමම ඒ වගේ දේවල් ගොඩක් ඉගෙන ගත්තා අපේ අනිත් වීඩියෝස් වල. එහෙනම් මේක බලන්න. මෙතන අපි මේ අක්ෂර කොහොමද අපි උච්චාරණය කරන්නේ කියලා මේ chart එකේ ඉංග්‍රීසි භාෂාවෙන් ඔයගොල්ලන්ට ගයිඩන්ස් එකක් දීලා තිනවා. ඒ හින්දා මේකත් ඔයගොල්ලෝ බලලා ඉගෙන ගන්න පුළුවන්. ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோல இந்த விஷயம் தான் நாங்கள் கதைச்சோம். அதாவது சிங்கள எழுத்துக்கள் மொத்தம் 60 காணப்படுது. அது 2 வகைகளாக பிரிக்கும். ஸ்வர எழுத்துக்கள், ஸ்வராட்சரம் சொல்லப்படக்கூடிய உயிரெழுத்துக்கள், மற்றது வியஞ்சனாட்சரம் சொல்லப்படக்கூடிய மெய் எழுத்துக்கள். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நாங்கள் இன்னும் அதாவது இன்னும் நிறைய விடயங்கள்
இந்த ஸ்வராட்சரையை நாங்கள் இன்னும் எத்தனை வகைகளாக பிரிக்கிறோம், அதுக்குள்ள உள்ளடங்கக்கூடிய எழுத்துக்கள், வியஞ்சனாட்சருக்குள்ள உள்ளடங்கக்கூடிய தவத் அனுகூடாஸ்கரன் அந்த உபப்பிரிவுகள் என்னென்ன, அதுக்குள்ள உள்ளடங்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன. அப்ப இந்த மாதிரியான விடயங்களை தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நானும் உங்களுக்கு சொல்லித்தருவோம். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் இன்னும் இது மேலும் அதிகமான கிராமர் பார்ட்ஸ், அதாவது சிங்களத்துல இருக்கக்கூடிய இலக்கணம் வியாக்கரணிக்கு கண்டோன்னா அப்பித்தேக்க இருக்குதுன்னு எங்களுடைய சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணோம். ஸோ தொடர்ந்து இணைந்துங்க. நன்றி.